இந்தியா மற்றும் இலங்கை இடையே பரவியுள்ள ராமர் பாலம் ஒரு மர்மமாக இருந்து வருகிறது. இந்த பாலம் 45 கிலோமீட்டர் நீளத்தில் கடலில் மிதக்கும் பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது என நம்பப்படுகிறது. ஆனால் இது ஒரு இயற்கை பாறை வரிசையா அல்லது ராமாயணத்தில் கூறப்பட்ட ராமர் கட்டிய புனித பாலமா? இன்று வரை இதற்கான பல விசாரணைகள் நடந்தன, ஆனால் எதுவும் முழுமையாக விளக்கப்படவில்லை. அதிர்ச்சி தரும் உண்மை என்ன தெரியுமா? ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாறைகள் நீரில் மிதக்கின்றன. நீங்கள் நினைக்கும் போதும் இது இயற்கையால் உருவானது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த கற்கள் மிதக்கின்றன. ஏன் இது விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை? 2002 ஆண்டு நாசா வெளியிட்ட செயற்கைக்கோள் படத்தில் இந்த பாலம் மனிதனால் கட்டப்பட்டது போல தென்பட்டது. அது என்ன சொல்கிறது? நாசா அதிகாரப்பூர்வமாக இதை மனிதன் கட்டியது என்று ஏன் சொல்லவில்லை? அந்த சிறிய கடல் பாலம் கடலுக்கு மேலே பறந்து அமைந்துள்ளது. இது கடவுளின் வேலை அல்லது மனிதனின் நுண்ணறிவு? அனைத்து பாசாங்குகளும் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த பாலத்தின் பாதையில் உள்ள பாறைகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு புனித குறியீடாக இருந்ததை உணர்ந்துள்ளோம். இது மர்மம் கூட. இது ராமாயணத்தின் உண்மைதானா? ராமர் ஒரு தெய்வீக சக்தி கொண்ட வானர சேனை கொண்டு இந்த பாலத்தை கடலுக்கு மேலே கட்டினாரா, அல்லது மனிதன் இதை கட்டி கதை போல மாற்றியதா? இது ஒரு வரலாற்று சான்றாக இருக்கிறதா? இது புராணம் மட்டுமா? உங்களுடைய எண்ணம் என்ன? இப்பொழுது கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.